நம்ம சின்ன வயசா இருக்கும்போது, நமக்கு நெறைய விஷயங்கள வந்து உண்மைன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு நம்ம உண்மைன்னு நெனச்சாலும், வளர வளர கொஞ்சம் படிச்சு நாலேட்ஜ் வரும்போது, ஓகே இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ வயசானாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயத்த எந்தவித பேஸும் இல்லாம, அது 100% உண்ம, அத பண்ணாதீங்க அப்படின்ற மாரிலாம் நம்ம சில விஷயங்கள நெனச்சு வச்சுட்டுருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்க நெறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனரா கூட இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் ஒரு 10 ஐட்டம் சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உண்மையா, உருட்டான்றத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இந்த என்டையர் வீடியோல வேரியஸ் மித்ஸ தான் நம்ம வந்து பஸ்ட் பண்ண போறோம். அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் பார்க்க போற மித் என்ன அப்டின்னா, நம்ம பிரெயின வெறும் 10% தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னு சொல்றது தான். காலேஜ் புரொஃபசர்ஸ்லாம் கூட இத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க காலேஜ்ல எங்களோட சேர்மனே ஒரு படம் வந்தது லூசின்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த படத்தோட கோர் கான்செப்ட்டே உங்களோட பிரெயினோட 100% பொட்டன்ஷியல அன்லாக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியோட வரும். விச் இஸ் இன்ஃபாக்ட் சயன்ஸ் ஃபிக்ஷன். ஆனா நம்ம ஆளுங்க இந்த சயன்ஸ் ஃபிக்ஷன்ல ஃபிக்ஷன்ன்ற டெர்ம தூக்கிட்டு அது வந்து ஒரு சயன்ஸ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சிட்டு இருக்காங்க. ரியாலிட்டில என்ன நடக்கும்னா, நம்மளோட பிரெயின 100% யூஸ் பண்றோம். நாட் ஜஸ்ட் அட் த சேம் டைம். அதாவது இப்ப 10% யூஸ் பண்றோம்னா, மேபி அது ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல யூஸ் பண்ணுவோமா இருக்கும். ஆனா நம்மளோட என்டையர் பிரெயினுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் த்ரூ அவுட் த டே ஆர் நம்மளோட பண்ற வொர்க்க பொறுத்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. வேரியஸ் பிரெயின் ஸ்கேன்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஏத்த மாரி நம்மளோட பிரெயின் வேற வேற இடத்துல லைட் அப் ஆகுறத நம்ம சயன்ஸ் ப்ரூஃபோடவே நம்ம பார்த்துட்டோம். இன்ஃபாக்ட் நீங்க சும்மா இருக்கும்போது கூட உங்களோட பிரெயின்ல ஒரு சில ஏரியாஸ் ஆக்டிவேட் ஆகும். அது நீங்க வேற ஏதாவது வொர்க் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகாது. விச் மீன்ஸ் பிரெயின் ஹாஸ் டெடிகேட்டட் சிஸ்டம் டு ஹேண்டில் திஸ் லோட். நம்மளோட டோட்டல் பாடி வெயிட்ல பிரெயினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான். ஆனா நம்மளோட ஓவரால் எனர்ஜியை கிட்டத்தட்ட 20% கன்சியூம் பண்ணும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மளோட பிரெயின் கன்டினியூஸா வேற வேற டாஸ்க்க வேற வேற பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து வெறும் 10% தான் யூஸ் பண்றோம், 90% யூஸ் பண்ணல அப்படின்னா, எவல்யூஷன் இந்த ரிமைனிங் ஃபேட்டை எப்பயோ கழிச்சு கட்டியிருக்கும். நம்மளோட பிரெயினை 100% யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். டிபெண்டிங் ஆன் அவர் ஒர்க், டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் டாஸ்க் வி டூ, ஜஸ்ட் நாட் அட் த சேம் டைம். இன்ஃபேக்ட் இந்த மித் ரொம்ப பாப்புலர்னு சொன்னல, எங்க காலேஜ்ல ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸரே வந்து இது உண்மைன்னு சொல்லி அந்த லூசின்ற படத்தை கோட் பண்ணிலாம் வந்து பேசினாரு. அந்த அளவுக்கு இந்த மித் எப்படி பாப்புலர் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, இதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம வந்து நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல ரீச் ஆகலையோ அப்படின்ற மாரி ஒரு டெர்ம சொல்லியிருக்காரு. அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரோ தெரியல. இத யாரோ சயன்ஸ பத்தி தெரியாத ஒருத்தர் அத புரிஞ்சுகிட்டு வேற மாரி ட்விஸ்ட் பண்ணி ஹாலிவுட் அண்ட் ஈவன் நம்ம ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் பவர இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க உருட்டுகள், ஈவன் சில கோர்ஸ்லாம் வந்து அத சுத்தி வந்துட்டுருக்கு. பட் இது ஒரு அக்மார்க் உருட்டு தான். லிஸ்ட்ல 2வதா பார்க்க போற ஐட்டம், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்ல இருந்து ஒரு காயின தூக்கி போட்டோம் அப்படின்னா, அது கீழ வந்து ஒருத்தர் மேல பட்டுச்சுன்னா, அவங்க இறக்கறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் புர்ஜ் கலிஃபா ஒரு எம்பயர் ஸ்டேட் பில்டிங்ல இருந்தெல்லாம் ஒரு காயின தூக்கி போடக்கூடாது. அது ஒருத்தங்க மேல பட்டுச்சு அப்படின்னா, அவங்க ஸ்கல்லையே ஓப்பன் பண்ணி அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாரிலாம் மிகப்பெரிய உருட்டு. இது நான் WhatsAppல பார்த்திருக்கேன், டிவி நியூஸ்ல பார்த்திருக்கேன். அண்ட் நெறைய யூடியூப் சேனல்ஸ்லுமே வந்து இது வந்து உண்மதான் அப்படின்னு சொல்ற மாரி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு காயினோட ஏரோடைனமிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். அத தூக்கி போடுறீங்க அப்படின்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ் அது கிரவுண்ட ரீச் பண்ணும்போது மேக்ஸிமம் இட் குட் ரீச் அபவுட் 40 கிலோமீட்டர்ஸ் ஆர் 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து ரீச் ஆகும். உங்கள யாரோ ஓங்கி சுண்டி விடுற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கடுப்பா இருக்கும். பட் டெவஸ்டேட்டிங்கா ஒரு ஃபெட்டாலிட்டி அளவுக்குலாம் போகாது. மேபி ஒரு பெண்ண தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட ஏரோடைனமிக் ஷேப் ப்ராப்பரான ஒரு அலைன்மென்ட்ல வந்து விழுந்தது அப்படின்னா, இட் குட் பி ஃபெட்டாலிட்டி. ஆனா ஒரு காயின்ன்றது ஒரு காரோட விண்ட்ஷீல்ட கூட டேமேஜ் பண்ணாது. ஈவன் இந்த மித்துமே ரொம்ப நாள் சர்க்குலேஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யாராவது இத சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கட்டும். லிஸ்ட்ல 3வதா பார்க்க போற மித் சுகர சுத்தி தான் இருக்குது. இது நெறைய இந்த ஹெல்த் அட்வைசர்ஸ் ஆர் ஜென்டில் பேரண்டிங் பண்ற யூடியூபர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இத பார்த்து அஃபெண்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க காமனா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்க குழந்தைக்கு சுகர் குடுத்தீங்கன்னா, அவங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ்லயுமே இந்த சுகர வந்து ப்ளேம் பண்ற ஒரு பழக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்ற மாரி ஒரு ரிசர்ச் நடந்தது. என்னன்னா, ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் அவங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்க. ஒண்ணுத்துல வந்து சுகர் இருக்கு. இன்னொன்னுத்துல சுகர் இல்ல. அண்ட் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு எந்த குழந்தைக்கு சுகர் பேஸ்ட் ஸ்நாக் அண்ட் எந்த குழந்தைக்கு சுகர் இல்லாத ஸ்நாக் போச்சுன்றது தெரியவே தெரியாது. அந்த குழந்தை அந்த ஸ்நாக்ஸ சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்ற மாரி தான் அவங்க நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் இன் ரியாலிட்டி சுகர் சாப்பிட்ட குழந்தையும், சாப்பிடாத குழந்தையும் ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டில தான் இருந்திருக்காங்க.
இட்ஸ் தேர் நேச்சர். சுகர் அலோன் அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை இன்டியூஸோ இல்லை இன்க்ரீஸோ பண்ணலன்றது தான் இந்த ரிசர்ச்சோட பாட்டம் லைன். இந்த ரிசர்ச்சோட பேப்பர் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோட லிங்க்ல இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருக்குது அப்படின்னா படிச்சு பாருங்க. இதை ஏன் வந்து நான் ஒரு மித் கிட்ட நான் வந்து ஒப்பிடுறேன் அப்படின்னா, சுகர் இன் ஜென்ரல் பேட் ஃபார் ஹெல்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓவர் கன்சம்ஷன் இஸ் பேட். அட் த சேம் டைம் சுகருன்றது நம்ம 0% ஆக்கணும் ஆர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் அப்படி தான் வந்து நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த கிட்ஸை சுற்றி இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன் அலார்மிங் ரேட் அது வந்து பயமாக போயிட்டு இருக்கு. எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடெக்டிவ், இதை கொடுக்காதீங்க அதை கொடுக்காதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் வி ட்ரை டு கிவ் ஹெல்த்தி ஃபுட், பட் இந்த சுகரை சுற்றி நான் சுகர்னு சொல்லிட்டு ஒரு தனி மார்க்கெட் வளர்ந்துட்டு வேற இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் இந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது ஐ எம் ஜஸ்ட் கன்சர்ன். ஸோ இந்த சுகர் மித்தை பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட வீடியோ ஒன்றுத்தினால இது பிரேக் ஆகிடுமான்றது ஐ எம் நாட் வெரி ஷோர். பட் நிறைய பேர் இந்த ரிசர்ச்சை பற்றி பேசினா அண்ட் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஷேவ் பண்ணால் தாடி வளரும்ன்றது. இந்த மித் இன்ஃபேக்ட் நானுமே ஒரு காலத்தில் நம்பினேன். எனக்கு இப்போ வரைக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாடி இருக்காது. அதுக்கெல்லாம் உட்காந்து தேய்ச்சி ஒன்றுமே வளரல. அது ஒரு டைப்பில் உருட்டுவாங்க. நீங்கள் வந்து சேஃப்டி ரேசரில் பண்ணக்கூடாது, நார்மல் பிளேடு வச்சு பண்ணணும் அண்ட் ரிவர்ஸில் பண்ணணும். எக்கச்சக்க உருட்டு அதை சுற்றி இருக்குது. இதுவுமே இன்ஃபேக்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் உருட்டுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு சில ஃபாரின் ஆர்டிகல்ஸ்லேருந்து நான் பார்க்கும்போது இன்னுமாடா இது நமுத்து போகாமல் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஷேவ் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் உங்களோட சர்ஃபேஸில் இருக்க ஹேரை நீங்கள் கட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு மரத்தை வேற வெட்டாமல் வெறும் அதோட மரத்தோட ஸ்டெம்மை மட்டும் வெட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அது திரும்ப வளரும் போது மேபி கொஞ்சம் ஹார்டாக வளர்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கலாம், பிகாஸ் அதோட நேச்சுரல் சர்ஃபேஸ்ன்றது இப்போ மாறி இருக்கு. பட் தட் டசன்ட் மீன் உங்களோட டென்சிட்டியோ இல்லைனா வந்து அந்த ஹேரோட திக்னஸ் ஆர் டெக்ஸ்சர் இதெல்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேசர் பிளேடால் டிஎன்ஏவை மாற்ற முடியாது. ஹேர் க்ரோத்துன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் என்விரான்மெண்ட். நீங்கள் என்ன மாதிரி வந்து சில ஹேர் கேர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தானே தவிர அதில் ரேசர் பிளேடுன்றது ஒருபோதும் இடம் பெறாது. ஸ்கூல் பசங்க யாராவது உட்காந்து கண்ணாடி முன்னாடி நின்று ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். மித் நம்பர் 5, காளமாட்டுக்கு ரெட் கலர் பிடிக்காது, நீங்கள் அதை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களை துரத்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் மித்து தான். நம்ம ஊரில் எத்தனையோ படங்களில் இதை வச்சு ஒரு சீன் கண்டிப்பாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி இந்த 80s to 2000ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காளமாடு சீன், ரெட் கலர் சாரீ, ஹீரோ போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வச்சே ஆவாங்க. அதில் என்ன ஒரு சந்தோஷமோ நமக்கு தெரியாது. பட் இன்ஃபேக்ட் காளமாட்டுக்கு இந்த ரெட் கலர் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த காளமாட்டுக்கு கலரே தெரியாது. தே ஆர் இன்ஃபேக்ட் கலர் பிளைண்ட். அப்போ ஏன் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் ஸ்பெயின் அண்ட் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து புல் ஷோ ஒன்று நடக்கும். அந்த புல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேப்பை வச்சு வெறுப்பேற்றி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சில ஷோஸ்லாம் வந்து நடக்கும்ல. அப்போ ஏன் அது மாடு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கலருக்காக கிடையாது, ஹவு தே வேவ் இட். ரெட் கலர் துண்டை தான் வந்து ஆட்டணும்னு இல்லை, அந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் துண்டை வச்சு வேகமாக ஆட்டினாலும் அந்த காளமாடை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஆனால் அங்கே ஏன் ரெட் கலர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் டியூ டு இட்ஸ் வேவ் லென்த் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃபுல் ஆடிட்டோரியமில் அந்த சென்டரில் இருக்கிற பர்சன் அவர் என்ன பண்ணுறாருன்றது கிளியராக தெரியணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஆஃப் அ பிரைட் கலர். அதுக்கு தே ஹவ் சூஸ் ரெட். அவங்க சூஸ் பண்ணது ஒரு சயின்டிஃபிக் டேர்மில் தானே தவிர காளமாட்டுக்கு அந்த கலர் வெறுப்பாகுன்ற ரீசன் கிடையாது. அண்ட் நீங்கள் இப்போ வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்கீங்க, காளமாட்டு முன்னாடி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போவாதுன்ற மாதிரிலாம் யாரையாவது சொல்கிறாங்க, இல்லை உங்கள்கிட்ட யாராவது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் லிசனிங் டு தட். 6வது மித், இந்த கையில் சொடக்கு போடுவோம். இந்த சொடக்கு போட்டால் வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், அப்படியே வந்து கையெல்லாம் வந்து இப்படி ஆட ஆரம்பிச்சிடும் வயசானதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஊரில் இருக்க வயசானவங்கலேருந்து இன்ஃபேக்ட் சில ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்கிற வரைக்குமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் பார்த்துருக்கேன். ஆனால் இன் ரியாலிட்டி சொடக்கு உடைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வருமானு கேட்டிங்கன்னா நோ. அது ஜஸ்ட்டு உங்களோட ஜாயிண்ட் ஃப்ளூயிடுக்கு நடுவில் இருக்க கேஸ் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான். இட்ஸ் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைங். நீங்கள் ஒரு வாட்டி சொடக்கு உடைச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து திரும்ப அதை பண்ண முடியாது, பிகாஸ் அந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகணும். அண்ட் இது வந்து பண்ணால் ஆர்த்ரைட்டிஸ் வருமானத்துக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணார். என்னன்னா கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு ஒரு கையில் மட்டும் சொடக்கு உடைச்சிட்டே இருந்திருக்காரு, இன்னொரு கையில் சொடக்கு உடைக்கவே இல்லை. அண்ட் ஹீ ப்ரெசென்டட் ஹிம்செல்ஃப் அஸ் அ ப்ரூஃப். இது வந்து ஒரு மித்துன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கூட கிடச்சிது. இந்த டாக்டரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வீடியோவில் இந்த டைமில் கீழே வந்திருக்கும், யூ கேன் ஸ்டடி அபவுட் ஹிம். ஸோ உங்களுக்கு சொடக்கு உடைக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஜஸ்ட் இட் மைட் பி ஃபெல்ட் அஸ் அன் டிஸ்ரெஸ்பெக்டிவ் வே. சில டைமில் வந்து உங்ககிட்ட யாரோ முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அந்த டைமில் உட்காந்து நீங்கள் சொடக்கு உடைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள கவனிக்கல மதிக்கலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சில பேருக்கு வரலாம். அந்த இடத்துல வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாமே தவிர இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்துரும்ன்ற ஒரு ரீசன் தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூ கேன் இக்னோர் தட். லிஸ்ட்டில் 7வதாக பார்க்க போகிற மித்,
நீங்க இந்த பபிள் கம்ம முழுங்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்க வயித்துக்குள்ளேயே தங்கிடும். 7 வருஷம் வரைக்கும் கூட வயித்துக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்கூல் பசங்கள பயமுறுத்துறதுக்கான சொன்ன ஒரு மித்து தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நெறைய அடல்ட்ஸுமே அத நெனச்சு இன்னுமே பயந்துட்டு இருக்காங்க. நம்மளோட டைஜெஸ்டிவ் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்காம்படிட்டான சிஸ்டம் கிடையாது. ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு வே. அதால ஒரு விஷயத்த டைஜெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த பூமர்ன்றது ஒரு பபிள் கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைஜெஸ்ட் பண்ணி பிரேக் டவுன் பண்ண முடியாத ஒரு பார்ட்டிகிளா இருக்குன்னா, அன்டைஜஸ்டபிள் ஃபைபர் எப்படி வெளியில தள்ளுமோ, அதே மாரி இதுவும் வெளியில தள்ளிடும். வித்தின் 1 ஆர் 2 டேஸ். இது ஒரு பியூர் மித்து தான். அண்ட் நெறைய பேர் இத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் மட்டும் இந்த பூமர முழுங்கிட்டா, அது உங்க வயித்துக்குள்ளேயே தங்கிடும். சர்ஜரி பண்ணிலாம் வெளியில எடுக்கணுன்ற உருட்டெல்லாம் கூட இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ மித். லிஸ்ட்ல 8வதா பார்க்க போற மித், குளிர்காலம் வந்தா சளி புடிக்கும் அப்படின்றது. அதுக்கு ரீசன் அந்த சீசன் கிடையாது. ஜஸ்ட் அ வைரஸ். அதாவது உங்க உடம்பு கோல்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் அ வைரஸ் ஆர் அன் எக்ஸ்டர்னல் திங் இன் யுவர் பாடி. அதுதான் வந்து மீனிங். அது குளிர்காலத்துல ஏன் அதிகமா நடக்குது அப்படின்னா, உங்களோட ஏர் பேசேஜ்லாம் ட்ரையா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி குளிர்காலத்துல நெறைய பேர் வந்து குளோஸ்டு ஸ்பேஸ்ல மீட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இஃப் அ வைரஸ் இஸ் பிரசன்ட் வித் ஒன் பெர்சன், அது பாஸ் ஆன் ஆகறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணமே தவிர, உங்கள சுத்தி கோல்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சளி பிடிச்சிரும்ன்றது அர்த்தம் கிடையாது. இன்ஃபாக்ட் ரிசர்ச்சர்ஸ் இந்த அண்டார்டிகா அந்த மாரி இடத்துலலாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, மாசக்கணக்குலலாம் அந்த பனியில இருப்பாங்க. தே ஒன்ட் கேட்ச் அ கோல்ட். பட் வென் சம்மோன் நியூ அரைவ்ஸ், வேற ஒரு ரிசர்ச் டீம் உள்ள வருது அப்படின்னா, அவங்க கிட்ட அந்த வைரஸ் இருந்ததுன்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தட்ஸ் இட். இது வந்து ஒரு மித்து தான். நீங்க கோல்டா இருக்கறனால, ஒரு ஏசி ரூம்ல இருக்கறனாலலாம் உங்களுக்கு வந்து கோல்டு பிடிச்சிராது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அனதர் பெர்சன் பிரிங்ஸ் த வைரஸ் டு யூ. 9வதா பார்க்க போற மித்து என்ன அப்படின்னா, டாக்ஸுக்கு வந்து கலர் தெரியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டா மட்டும் தான் தெரியும் அப்படின்றது. இது இன்ஃபாக்ட் ஒரு டிடெக்டிவ் மூவில கூட இதோட ரெஃபரன்ஸ் நான் பார்த்திருக்கேன். போத் இன் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இன் ஹாலிவுட். ஆனா இது மித்து தான். டாக்ஸுக்கு வந்து கலர் தெரியும். நாட் ஜஸ்ட் நம்ம பார்க்குற அளவுக்கு வைப்ரன்ட்டா எல்லா கலரும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னாலும், இட் கேன் சீ சம் பிரைட் கலர்ஸ். நீங்க டாக் வளர்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டாய் வாங்கி தரணும் அப்படின்னா, நீங்க ரெட் கலர்ல ஒரு பால் வாங்கி தரீங்கன்னா, டியூ டூ இட்ஸ் கிரே ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி, அது வந்து ஒரு டல்லான ஒரு கலரா தெரியலாம். இஃப் யூ வாண்ட் yellow ஆர் ப்ளூ கலர் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பிரைட்டா தெரியும். விச் யுவர் டாக் மைட் லைக். இந்த உருட்டை எப்படி வந்து ரீஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல விஷன் இருக்கிறதுனால தான் டாகுக்கு வந்து நைட் விஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எஸ், டாகோட நைட் விஷன்றது டாப் நாட்ச் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் விஷனோ, இன்ஃபாக்ட் அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் விஷனே கிடையாது. அதுதான் ஒரு காரணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு பொய்ய இன்னொரு உண்மையோட சேர்த்து சொல்லும்போது, அது பொய்யின்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுது. ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரிக் தான். லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற மித், லைட்னிங் ஆர் தண்டர் ஸ்ட்ரைக் வந்து ஒரே இடத்துல திரும்ப நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இன் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25 ஸ்ட்ரைக் வாங்கும். ஸோ லைட்னிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு டால் ஆப்ஜெக்ட் ஆர் த மோஸ்ட் கண்டக்டிவ் ஆப்ஜெக்ட் ஒரு ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா, லைட்னிங் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ஹிட் தட் பர்சன். நீங்கள் நெட்டில் தண்டர் ஸ்ட்ரைக் காய் அப்படின்னு போடுங்க. ராய் சல்லிவன் அப்படின்னு ஒருத்தர் பேர் வரும். அவர் இது வரைக்கும் 7 வாட்டி மின்னல் தாக்கியிருக்கு. எல்லாத்துலயும் அவர் பொழைச்சிட்டாரு. ஆனா 4வது ஸ்ட்ரைக்குக்கு மேல அவரோட கோவொர்க்கர்ஸே அவர் கூட வர மாட்டாங்க. அவரை வந்து ஹியூமன் தண்டர் ராடுன்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ற அளவுக்குலாம் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் லைட்னிங்க்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ஒரு இடத்துல நான் விழுந்திருக்கேனா இல்லையான்னு அதுக்கெல்லாம் பார்க்க தெரியாது. டால் அண்ட் கண்டக்டிவா இருக்கான்றது தான். ஸோ ஒரு ஓப்பன் ஃபீல்ட், நீங்க மட்டும்தான் அங்க வந்து ஒரு டாலஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த மழை பெய்யற மின்னல் அடிக்கிற டைம்ல யூ ஆர் த டார்கெட். இன்னொன்று ஒரு போனஸ் மித் ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் ஆர் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கணக்கு எங்கேருந்து எடுத்தாங்கன்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. பிகாஸ் நோ சயின்ஸ் ஆர்டிக்கல் ஆர் எனி பப்ளிஷ்ட் ஆர்டிக்கல் மென்ஷன் திஸ் ஹார்ட் நம்பர். தண்ணி குடிக்கிறதுன்றது நீங்க வந்து ஒரு அலாம் வச்சோ இல்லை ஒரு ஆப் சொல்லியோ குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட பாடி அது ரொம்பவே அழகாக நமக்கு சொல்லும். அதுதான் தாகம். உங்களுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா நீங்க தண்ணி குடிங்க. அண்ட் தாகம் எடுக்கலன்னா நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஆர் வெயிலே சுற்றுற மாதிரி வேலை அப்படின்னா உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணிக்கு மேலே கூட போகும். நானே என்னோட பவர் லிஃப்டிங் ஜேர்னியில் இருக்கும் போதெல்லாம் ஆவரேஜாக 5.5 to 7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நான் குடிச்சிருக்கேன். இப்போ என்ன பிரேக் என்னோட ஆவரேஜ் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 லிட்டர்ஸ் அது உள்ளதான் வந்து வேரி ஆகும். தண்ணி தாகம்ன்றது உங்களோட ஒர்க்கு, உங்களோட பாடி டைப், நீங்கள் என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தானே தவிர ஹார்ட் லிமிட் நான் வந்து மெஷர் பண்ணி ஒரு ஆப் வச்சு நான் வந்து இவ்வளோ தண்ணி குடிச்சே ஆகணுன்ட்டுலாம் குடிக்காதீங்க. இட் மைட் இன்ஃபேக்ட் அஃபெக்ட் யுவர்
இன்டர்னல் ஆர்கன்ஸ் விச் பேசிக்லி ஹேண்டில்ஸ் திஸ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் உள்ள போகுது அப்படின்னா அது சம்டைம்ஸ் தேவையான நியூட்ரியன்ஸையும் சேர்ந்து எக்ஸ்க்ரீட் பண்ணி வெளியில கொண்டு போயிடும். தேர் இஸ் அ நெகட்டிவ் சைட் டு இட். ஸோ உங்களுக்கு தாகம் வரும்போது மட்டும் குடிங்க. எந்த ஆப்போ இல்லை வேற யாராவது சொல்றாங்க, எந்த ஒரு பேஸும் இல்லாமல் சொல்றாங்கன்றதுக்காக குடிச்சிட்டே இருக்காதீங்க. இட் மைட் இன்ஃபேக்ட் காஸ் மோர் ஹார்ம் தென் குட்னஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எத்தனை மித்ஸ் வந்து நீங்க நம்பிட்டு இருந்தீங்க, அது எதெல்லாம் வந்து பொய்ன்னு நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி மித் பஸ்டிங் வீடியோ இன்னொன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை பார்த்துட்டு ஐ வில் கம்பைல் தட் அண்ட் புட் இட் ஷார்ட்லி. உங்க எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய்.